வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸை வச்சு பேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ். உங்களுக்கு தெரியும் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏரியா. நம்பர் சிஸ்டத்துலேருந்து தான் எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகுது. இப்போ அல்ஜிப்ராக்கே முன்னாடியே நம்பர் சிஸ்டம் தான். இப்போ நம்பர் சிஸ்டத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் விகிதமுறு எண்கள். முதல்ல இயல் எண்கள்லேருந்து கொஞ்சம் பவுண்டரி வெளில போனோம்னா முழு எண்கள்லேருந்து கொஞ்சம் வெளில போனால் முழுக்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பவுண்டரிக்கு பேர் தான் விகிதமுறு எண்கள். இந்த விகிதமுறு எண்களும் இதுலேருந்து சாராமல் தனியாக இருக்கிற விகிதமுறா எண்களும் சேர்ந்துச்சுன்னா மெய் எண்கள். இவ்வளோ தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 10th லெவலில் இருக்கக்கூடிய டாபிக். 11th 12th தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு இன்வால்வ் ஆகும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பேசிக்காக காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஐயெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பேசிக்காக வச்சு நம்ம கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. கலப்பு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே விகிதமுறு எண்கள்லேருந்து ரொம்ப பேசிக்காக ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்பளம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கவனிச்சிங்கன்னா ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர் பிட்வீன் என்ன இடையில அதான் கொடுத்துருக்காங்க. 1/3 மற்றும் 5/9 ஆகியவற்றிற்கு இடையே உள்ள விகிதமுறு எண்ணை காண்க. ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் ஆன்சர். கொடுத்துருக்கிற நம்பரை 1/3 5/9 ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இதுதான் இதோட ஆன்சர். எப்படி கூட்டுறது? கூட்டும்போது பின்னங்களில் கூட்டும்போது பகுதி எப்படி இருக்கணும்னா சமமாக இருக்கணும். பாருங்க இங்கே 3 இங்கே 9 சமமாக இல்லை. அப்போ இங்கேயும் 9 வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலையும் கீழையும் 3ஆல் பெருக்க போகிறோம். மேலையும் கீழையும் 3ஆல் பெருக்கிறோம். 3/9 ப்ளஸ் 5/9 டிவைடட் பை 2. அப்போ கூட்டும்போது தொகுதியை மட்டும் தான் கூட்டணும். கூட்டல் கழித்தலை பொறுத்தவரையும் ஃப்ராக்ஷனில் தொகுதியை மட்டும் தான் கூட்டணும். அப்படி கூட்டினீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 8/9/2. இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தங்க. இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் போகிறப்ப 8/9 பெருக்கல் 1/2. 1 2 is 2, 4 2s are 8. ஆன்சர் 4/9. 4/9 ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா பி. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். கொடுத்துருக்க கேள்வி கேட்டதுக்கு ஆன்சர் 4/9. அடுத்த கொஸ்டின். -3/4 மற்றும் -2/5 ஆகியவற்றுக்கு இடையே குறைந்தது 2 விகிதமுறு எண்களை காண்க. இது என்ன குறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. முதல்ல பகுதி சமமாக இருந்த மாதிரி எழுதிப்போம். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். எடுத்து ரெண்டுத்துக்கு இடையில நிறைய நம்பர் இருக்கலாம். நம்பர் லைன் போட்டு பார்க்கவும் செய்யலாம். சரியா? முதல்ல இந்த பகுதி சமமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 5ஆல் மேலையும் கிளையும், இந்த 4ஆல் மேலையும் கிளையும். அப்போ பாருங்கள் 5ஆல் இதை பெருக்கிறப்ப 15/20. இந்த 4ஆல் இது மேலையும் கிளையும் பெருக்கிறப்ப -8/20. இது இடையில 20 விட்டுருங்க. இப்போ 20 காமனாக இருக்குது, அதனால் விட்டுருங்க. இது இடையில எவ்வளோன்னு இருக்கும் அப்படிங்கிறத சும்மா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்பர் லைன் நாமளாக புரிஞ்சுக்குவோம். கவனிங்க. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -14/20 -13/20 -12/20 -11/20 -10/20 -9/20. இதெல்லாம் தான் இடையில் இருக்கக்கூடிய எண்களாக எடுத்துக்கலாம். சார் இது மட்டும் தான் இருக்கா? இதுக்கு இடையில ஏதாவது இருக்கா? இருக்கலாம். முதல்ல இதை தான் வந்து அவங்க கொஸ்டினாக கேட்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ஆப்ஷனில் இது மாதிரி தான் இருக்கும். இதில் ஏதாவது 2 நம்பர் இங்கே ஆப்ஷனில் கொடுத்து வச்சுருப்பாங்க. பாருங்கள் -7/10 அப்படின்னா என்ன அர்த்தம்? -14/20. நீங்கள் மேலே கேள்வி பெருக்கக்கூடாது. அங்கே கொடுத்துருப்பாங்க, அப்படியே பார்த்துடணும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி -14/20 9/20. இதில் ஆப்ஷனில் ஒரே ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக். அது என்னென்னா இந்த இடத்துல இது வராது.
இப்போ நம்மளோட கணக்குப்படி என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி படிக்கும்போது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஸோ இது ரெண்டு தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், -14/20 -9/20. சார் அது இது கிடையாதா சார்? இது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்களா மேலே கீழே ரெண்டாலெல்லாம் பெருகிடக்கூடாது. இவங்க இடையில கேட்டிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி நம்ம அடிக்காமல் இருந்தால் வேணால் இதை எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துக்கும் போது இதுதான் கொடுத்துருந்தாங்க, -14/20 -9/20. -9/20 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் விகிதமுறு எண்களில் எது மிக பெரியது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸ் இருந்தாலும் ஒன்று தான். இந்த இடத்துல மேலே மைனஸ் இருக்குது, இங்கே கீழே மைனஸ் இருக்குது. நம்மள அதெல்லாம் குழப்பறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்படி கொடுத்துட்டாங்கனாலே தொகுதியில் ஒரு 0 போட்டுக்கோங்க. ஏன் சார் போட்டுக்கணும்? போடும்போது தெரியும். பாருங்களேன், -17ன்னு கொடுத்துருக்காங்க. நான் 170/24 தோராயமாக இதில் எத்தனை வாட்டி இது இருக்குது வகுக்க முடியும்னு பார்க்குறேன். 24 170 ரூபாயில் எத்தனை வாட்டி இருக்கும்னா 6 வாட்டி இருக்கும் தோராயமாக. அது மாதிரி இங்கே -130/16 தோராயமாக எத்தனை வாட்டி இருக்குன்னு பார்க்குறோம். 130 ரூபாயில் 16 6 வாட்டி இருந்தால் 96. அதுலேயும் 34 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 8 வாட்டி. 8 16 8 10 80 6 8 48. 80 48 128 தோராயமாக இது 8 வாட்டி இருக்குது. அது மாதிரி இங்கே மைனஸ் வேலை மேலே போட்டுக்கலாம். 70/8 தோராயமாக பாருங்கள், அக்யூரேட்டாக பார்க்க வேண்டாம், தோராயமாக 70ல் 8ஆல் பெருக்கிறீங்கன்னா 8 8 64. அது மாதிரி இங்கே -30/32 31ங்க. இங்கிலீஷில் இருக்க ஆப்ஷன் பாருங்கள், 31/32. இந்த 31/32 மட்டும் 10 வாட்டி 32னா 320. அப்போ அது ஒரு 10 தான் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த தோராயமாக எத்தனை வாட்டி திரும்ப வரும்? 9 வாட்டி வரும். இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன்ல இந்த ஆன்சர், இதை வச்சு பாருங்கள் எது பெருசுன்னு தெரிஞ்சு போயிடும். இங்கே 6, இங்கே 8, இங்கே 8, அங்கே 9. எது பெரியதுன்னு கேட்குறாங்க. எது பெருசுன்னு கேட்டால் ஆப்ஷன் டி, எது சின்னதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதுக்காக தான் நம்ம மேலே 0 போட்டுக்கிறோம். ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அது அப்படியே வந்து டிவைட் பண்ணுறது புள்ளி வச்சு வரும், நமக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். 0 போட்டுக்கிட்டீங்க தொகுதியில் அப்படின்னா ஈஸி. அதனால தான் ஆப்ஷன் டி 31ங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மதிப்பு காண்க. இதை கூட்ட சொல்கிறாங்க. இனிமே இல்லை, சாதாரண கொஸ்டின் தான். இப்போ 1.5 + 1 1.5 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் கூட்டுறோம் அப்படின்னா 2.5 லிட்டர் நம்ம சொல்லுவோம். லிட்டரில் பேசினா ஈஸியாக இருக்கும், அதனால தான் புரியறதுக்காக இப்படி எடுத்தோம். இப்போ நம்பரை தானே கூட்டுறோம், 1/2 லிட்டர் தனியாக பிரிச்சுக்கலாம். இதுதான் இந்த ஃப்ராக்ஷனோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருந்துச்சுன்னா பின்னத்தையும் நம்பரையும் தனியாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ 3 அப்படின்னா 3 + 1/2, 1.25 அப்படின்னா 1 + 3/4, 2 3/8னா 2 + 3/8, 3 + 6/16. இப்போ நம்பர்லாம் தனியாக கூட்டுவோம். 3 4 6 9 நம்பரை மட்டும் கூட்டினா ப்ளஸ் ஃப்ராக்ஷன்லாம் தனியாக கூட்டுவோம். 1/2 3/4 3/8. இதையுமே அடிச்சிடலாம்ல, கேன்சல் பண்ணால் 3/8 2 டேபிளில். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். பாருங்கள், எல்லாமே டினாமினேட்டில் 8ன்னு வரணும், இங்கேயும் 8 வரணும், இங்கேயும் 8 வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மேலையும் கீழையும் 8 வரணும். எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 4 8 கடைசியாக மொத்தமாக போட்டுக்கலாம். இங்கே 8 வரணும்னா மேலையும் கீழையும் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6. இங்கே ஆல்ரெடி 8 தான் இருக்குது, அது அப்படியே அந்த நம்பர் என்ன இருக்கோ அதே போடுங்க. ஆட் பண்ணுறோம். 4 + 6 10, 10 + 3 13, 13 + 3 16.
16/8 அடிச்சிங்கன்னா 2ன்னு வரும். 9 + 2 11. இதுக்கான ஆன்சர் 11. ஸோ ஆப்ஷனில் 11 ஆப்ஷன் சியாக இருக்குது. அதெல்லாம் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். அடுத்தது ஒரு போர்டு மாஸ் ரூல் மாதிரி ஒரு பெரிய சம் ஒன்று வந்திருக்குது. போடலாம். முதல்ல இந்த ப்ராக்கெட்லாம் சால்வ் பண்ணிக்குவோம். 4/3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3/2 ப்ளஸ் -5/3 வகுத்தல பெருக்கல் தலைகீழியே எழுதலாம். வகுத்தல பெருக்கல் தலைகீழி 12/30 ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ் விட்டுருங்க. இதை கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்களேன். ஓகே, இது வேணா தனியாக போட்டு இங்கே 9 9 9 27 4 டேபிள் 4 3s are 12 4 4s are 16 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸுங்க 3 9. அப்போ அப்படியே கூட்ட வேண்டியதான். கூட்டுறதுக்கு இங்கே பாருங்க, பகுதி காமனாக இருந்தால் தான் கூட்டணும். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். கிராஸ் மல்டிப்ளை 8 9/6 ப்ளஸ் இங்கே 1 3 is 3 4 3s are 12 1 5 is 5 இது 6 மேலே மறுபடியும் 2 3 -2/3 இருக்கு. அங்கே ப்ளஸ் 3 3s are 9 9/4. அடுத்த ஸ்டெப் 89 ஆட் பண்ணுறப்ப 17/6 மைனஸ், ஏன்னா ப்ளஸும் மைனஸும் மைனஸ் 2/3 9/4. பாருங்க, இப்போ எல்சிஎம் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் காமனாக எல்சிஎம் எடுக்கணும்னா இருக்கிறதுல எது பெரிய நம்பர்னு பாருங்க. அது எல்சிஎம்மாக இருக்கலாம், இல்லைனா அதோட மல்டிபிள் எல்சிஎம்மாக இருக்கலாம். இருக்கிறதே இதில் பெரிய நம்பர் 6. 6ஓட மல்டிபிள், ஏன்னா 6 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. 6ஓட மல்டிபிள் ஏதாவது எடுத்தோம்னா 12 12 6ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் மல்டிப்ளை ஆகும், டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். 3 வாய்ப்பாட்லையும் வரணும். 3 மல்டிபிள் இருந்தால் தான் அது எல்சிஎம்னு கூப்பிட முடியும் இல்லையா? ஸோ அப்போ 12 வரணும்னா மேலும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 34. இங்கே 12 வரணும், எல்சிஎம் 12. எல்சிஎம் எடுத்து போட்டே காக்காம எப்படி சார் சொல்கிறீங்க? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இருக்கிறதே பெரிய நம்பராக இருக்கலாம், இல்லைனா அதோட மல்டிபிள்னா அதோட பெருக்கலாக இருக்கலாம், பெருக்கல் வாய்ப்பாடாக இருக்கலாம். 6ஆம் வாய்ப்பாடில் ஏதாவது நம்பராக இருக்கலாம். 6க்கு அடுத்த நம்பர் 12, 6ஆம் வாய்ப்பாடில் 6க்கு அப்புறம் 12 18 24 30 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எல்சிஎம்மாக இருக்கலாம். அப்படிங்கிறது இந்த கணக்கோட இந்த மாதிரி எல்சிஎம் எல்சிஎஃப் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். புரிஞ்சுதா? இப்போ 34 இங்கேயும் இப்போ 12 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, கீழே 8 இங்கே வந்து 12 வரணும் அப்படின்னா 3ஆல் பண்ணணும். 3 27/12. கவனிங்க, கூட்டி கழிச்சுக்கலாம், இல்லைனா கழிச்சதுக்கப்புறம் கூட கூட்டலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கூட்டிடுவோம். 34 57 கூட்டினோம்னா 34 27 கூட்டினோம்னா 30 + 20 50, 7 + 4 11, 61ல் 8 போச்சுன்னா 61ல் 8 போச்சுன்னா 61ல் 8 போச்சுன்னா 60ல் 8 போச்சுன்னா 52. அப்போ உனக்கு 53/12 இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இங்கே 53/12 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். பெருக்க சொன்னா என்ன பண்ணிட்டாரு? வகுத்துட்டாப்புல. அவங்க பெருக்க சொல்லியிருக்காங்க, தவறுதலாக வகுத்து விட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்கும் உள்ள வித்தியாசம் 34. நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு எண் இருக்கு. அந்த ஒரு எண் என்னன்னு தெரியலன்னா நம்மளா எடுத்துக்கலாம். என்னன்னு எடுத்துக்கலாம்னா, ஒரு எண் எக்ஸ் என்க. இது அவர் என்ன பண்ணியிருக்காரு? 8/9 பெருக்குங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? 8/9 வகுத்துட்டார். அதனால என்ன வித்தியாசம் கிடைச்சிருக்குன்னா 34. இப்போ பாருங்களேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்
அப்படி தானே சொல்ல வராங்க. இது என்ன எழுதலாம்? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி வகுத்தலாக இருந்தால் பெருக்கல் தலைகீழ் இப்படி எழுதலாம். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 9 × x 9x, அடுத்தது 8 × x 8x / 9. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் (34). இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 81x மைனஸ் 64x பை 8 9 72. 81ல் 64 போகுது. 81ல் 64 போச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 60 போச்சுன்னா 21, மறுபடியும் ஒரு 4 போச்சுன்னா 17. ஓர் 17 17, 2 17 34. 17ஆம் வாய்ப்பாடை அடிக்கடி சொல்லுவேன். 17ஆம் வாய்ப்பாடை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிற வகுத்தல் அங்கே போகுது. 2 × 72 144. அந்த எண் என்னன்னு கேட்டாங்க. அந்த எண் என்னன்னு பார்த்தா கடைசியில் 144 ஆப்ஷன் பியில் இருக்கு. உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம் 112/58 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். Sum of the digits of the denominator in the simplest form. ஸோ இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா இதை டிவைட் பண்ணிட்டு அதில் உள்ள இலக்கங்களின் கூடுதல் அதை சிம்பிள் பண்ணிட்டு வர ஆன்சர் இருக்கும் இல்லையா. இந்த சிம்பிள் ஏதாவது எளிய வடிவில் நான் ரெண்டுத்தையும் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பகுதினா கீழே இருக்கும்ல ஒரு நம்பர், அந்த இலக்கத்தோட கூடுதல் இந்த ஆப்ஷனில் எது வருதுன்னு பார்க்கணும். இது நான் மேலே நடத்தல தான், நீங்கள் போடுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் கொடுத்துருக்கிறேன். இது என்னன்னு போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். எந்த நம்பரால் டிவைட் ஆகுமா டிவைட் பண்ணிவிடுங்க. கடைசியில் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரில் பகுதியில் இருக்கிற அந்த நம்பரோட இலக்கங்களையும் கூட. இப்போ 18ன்னு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க டிவைடில், அது பகுதியில் 8 1 கூட்டிங்கன்னா 9, அதுதான் ஆன்சர். அந்த மாதிரி அந்த எதாவது நான் சொன்னதான் வரணும்னு இல்லை, என்ன வருமா இங்கே பாருங்கள். என்ன நான் சொன்னது ஆப்ஷன்லேயே கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின், சராசரிகள் முறையை பயன்படுத்தி, அதான் சராசரி முறைன்னு நம்ம பண்ணோம்ல, விகிதமுறு எண்கள் ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்ல, அதான் சராசரி முறை. அந்த முறையை பயன்படுத்தி அவற்றுக்கு இடையே உள்ள 2 விகிதமுறு எண்களை, சராசரி முறைனா ஒன்றும் இல்லை, நான் பண்ணோம்ல 2 விகிதமுறு எண்களுக்கு இடையே உள்ள எண்ணை காண்க அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்து பாருங்க. இடையில வர ஆன்சரை இவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. 2 விகிதமுறு எண்கள். 2 விகிதமுறு எண்கள் எப்படி சார் போடுறது? அப்போ இதுக்கு இடையில ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருவீங்க. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அதையும் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரையும் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டா? அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று, சுருக்குக. நான் ஒரு சம்மு போட்டேன், அதே மாடலில் இங்கே ஒரு சம்மு. ரைட்டா? இந்த சம்முக்கு சம்மை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 4th சம், ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 பெருக்குவதற்கு பதிலாக 4/3 வகுக்குவதற்கு பதிலாக பெருக்கிவிட்டார். சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அதான் டிஃபரன்ஸ். கூடுதலாக பெற்றார் அப்படின்னா என்னது? இது டிஃபரன்ஸ். அந்த எண்ணை காண்க. நான் போட்ட அதே மாடலில் இன்னொரு சம். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் சம் தான். இதுக்கான ஆன்சர்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.